ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸோட டே 3 28th Feb வந்து பாத்தீங்கன்னா டே 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் 1 அதோட குட் அட்டம்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்துடலாம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லயும் எவ்வளவு போட்டிருக்கலாம் இங்கிலீஷ்ல, குவான்ஸ்ல, ரீசனிங்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா எவ்வளவு குட் அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் நீங்க முடிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட அட்டம்ஸ் என்ன, அதே மாதிரி நம்ம ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிருக்கு, இந்த இது இது கேட்கல சார், இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலுமே அது கமெண்ட்ல கேளுங்க, சரிங்களா? இந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தவங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட கோட் எஸ்பிஐ PO கிளர்க்குக்காக மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் ஒன்லி மெயின்ஸ்க்காக மட்டும் எஸ்பிஐ PO கிளர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 999 அந்த பிரைஸ்ல இருக்கு. கோட் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு கோட் யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த 999 கிடைக்கும். அதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றதுக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் செக்ஷன் எப்பயும் போல ஓப்பன் ஆகும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல. மோஸ்டா இந்த பேசேஜ் எது ரிலேட்டடா இருந்திருக்கு அப்படின்னா ஹவு டு ரன் எ பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லி பை மேனேஜிங் த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு அதே மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா பிசினஸ் ரிலேட்டடா, அது ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க ஆர்சி. அதே மாதிரி ஆர்சில 2 சினானிம்ஸ் வேர்டு இருந்திருக்கு, சரிங்களா? சேம் மீனிங் சொல்லி கேட்டிருக்காங்க. கீ இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கேட்டிருக்காங்க. ஒரு ஃபில்லர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. எவ்ரி ஆர்சில வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லர் பேஸ் பண்ணியும் கொஸ்டின் இப்ப கேட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங்ல ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர்ட் யூசேஜ்ல ஒரு வேர்டு போல்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்டா வரும்னு சொல்றதுல ஒரு 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின், வேர்ட் ஸ்வாப் பண்ற மாதிரி ஒரு 4 கொஸ்டின், க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலா 30 கொஸ்டின்ஸ் இதுதான் இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க. இதனோட குட் அட்டம் நம்ம ஃபைனலா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் குவான்ஸ் நியூமெரிக்கல் எபிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஸ்டா கேஸ்லெட்ல இருந்து அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு டிஐ டேபிள் டிஐ தான் வந்திருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேஸ்லெட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சண்டே மண்டே பேஸ் பண்ணி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா கொடுத்தாங்க. மோஸ்டா ரேஷியோ பர்சன்டேஜ் பேஸ் தான் பண்ணி தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்தது சார், கேஸ்லெட்னு சொல்லி பயப்படாம இதை போட்டுருந்தா போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸ்லெட்டுமே ஏபிசி பேஸ் பண்ணி டேட்டா தான், அதுவுமே ரேஷியோ பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. 3 கொஸ்டின் இருந்தது. டோட்டலா டிஐ அதாவது டேபிள் டிஐ கேஸ்லெட் ரெண்டுலையும் சேர்ந்து ஒரு 11 கொஸ்டின் கேட்டதா சொன்னாங்க. சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. சிம்பிளிஃபிகேஷனை விட அப்ளிகேஷன் சம்மே போட்ட முடியும் சீக்கிரமா அந்த மாதிரியும் ஃபீல் பண்ணாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு 10 கொஸ்டின், அப்ளிகேஷன் சம்ஸ்ல இருந்து ஒரு 14 சம்ஸ் கேட்டதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா பசில்ஸுக்கும் சீட்டிங்க்கும் இந்த ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 20 கொஸ்டின் கேட்டதா சொன்னாங்க. மந்த் பேஸ் பண்ண பசில்ல 8 months 5 கொஸ்டினும், சீக்வன்சி பேஸ் பண்ண பசில்ல ஒரு 5 கொஸ்டினும். சீக்வன்சினா பாக்ஸ் மாதிரி, இந்த பர்சனுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு அப்புறம் இன்னொருத்தருங்க ஃபாலோ ஆவாங்க, அவங்களுக்கு அப்புறம் அவங்க பை பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி வரும் இல்லையா, அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் சீட்டிங்ல சர்க்குலர் சீட்டிங்ல 8% வந்து 8% இன்சைட் பேஸ் பண்ணி இருக்க மாதிரி 5 கொஸ்டின்ஸும், லீனியர் சீட்டிங் அன்னோன் பேஸ் பண்ணி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 15% ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலா இதுல 10 கொஸ்டின், அதுல 10 கொஸ்டின். ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்ல ஒரு 5 கொஸ்டின் இருந்ததா சொன்னாங்க. இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க 4 கொஸ்டின். ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல 3, பேக்வர்ட் ஃபார்வர்ட் பேர் பண்ற மாதிரி ஒரு 4 பேர் ஆன்சர் கிடைச்சது, அதுல ஒரு கொஸ்டின். நம்பர் பேஸ்டு மிஸ்லெனியஸ் வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு எது அன்சேஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டதா சொன்னாங்க. மீனிங்ஃபுல் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க, நாம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு, அது ஒரு கொஸ்டின். டோட்டலா 35 கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்டிருக்காங்க. ரீசனிங் ஆஸ் யூசுவல் எல்லா ஷிஃப்ட் மாதிரி தான். கொஞ்சம் இங்க பசல்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. பசல் சீட்டிங்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஆனா லெவல் சேமா தான் இருந்தது அந்த மாதிரி சொல்றாங்க. குட் அட்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு 18 to 24 போட்டிருந்தாவே குட் அட்டம் தான். 18 நீங்க போட்டிருக்கீங்க அதுவே குட் அட்டம் தான். குவான்ஸ்லயுமே ஒரு 22 ரீச் ஆயிட்டு இருந்தீங்கன்னா குட் அட்டம். 22 to 27 நல்ல அட்டம். ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 29ல இருந்து 33 அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல அட்டம். 29 போடுற மாதிரி தான் இருக்கு எல்லாராலுமே. 28 29 போட்டலாம் கண்டிப்பா அந்த மாதிரி தான் சொல்றாங்க. 35 ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு சும்மா உட்காந்துருந்தேன் ஒரு 2 minutes அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஓவராலா 69ல இருந்து 84 போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அட்டம். ஒரு 65 பிளஸ் அக்யூரசியா போட்டிருந்தீங்கன்னா அதுவுமே நல்ல அட்டம் தான். நீங்க மெயின்ஸ்க்கு தாராளமா படிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷிஃப்டோட அனலைசிஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி மறக்காம நீங்க எவ்வளவு அட்டன் பண்ணீங்க, வேற ஏதாவது இதுல மிஸ்மேட்ச் ஆகுது அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மறக்காம அதையுமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.